நெடுஞ்சாலையில் விராலிமலையை கடந்து வேகமாக திருச்சியை கடந்து சென்னைக்கு பயணம் செய்யக்கூடிய அது எந்த வாகனமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் வேகமாக பயணிக்கிறாங்க. ஸோ அவர்கள் எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு மகத்தான திட்டத்தை இந்த விராலிமலை சட்டமன்ற தொகுதி கொடும்பாலூர் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வை மிக சிறப்பாக வடிவமைத்து ஜிவிகே இஎம்ஆர் என்டையர் டீம், அதோட டிடி டீம், பிஎம் ராஜா இந்தியாவிலேயே ஒரு முன்னோடி திட்டமாக, இந்தியாவிலேயே ஒரு முதன்மை திட்டமாக, ரோல் மாடலாக மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவருடைய கனவு திட்டம். தேசிய நெடுஞ்சாலைகளில் விபத்துகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த விபத்திலே பாதிக்கப்பட்டவர்களுடைய உயிர் காக்கக்கூடிய ஒரு உன்னதமான திட்டம் ஆக்சிடென்ட் ட்ராமா ஸ்டெபிலைசேஷன் சென்டர். அதாவது நிலைப்படுத்தக்கூடிய, உயிர் காக்கக்கூடிய நிலைப்படுத்தும் மையம். அடிபட்ட ஒருவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த கால அளவை விட மருத்துவமனைக்கும் விபத்து நடந்த இடத்திற்கும் இடையிலே தேசிய நெடுஞ்சாலையில் ஆன் ரோட்ல ஒரு வைட்டல்ஸை ஸ்டேபிள் பண்ணக்கூடிய கோல்டன் அவர் என்று சொல்லக்கூடிய உயிர்காக்கும் சேவையை தரக்கூடிய மையங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான திட்டத்தை இந்தியாவிலே தமிழ்நாடுடைய 108 ஜிவிகே இஎம்ஆரை தான் நம்ம முன்னெடுத்து சொல்கிறோம். இது வரைக்கும் 6 சென்டர் நம்ம உருவாக்கியிருக்கிறோம். உருவாக்கிய இந்த குறைந்த காலத்தில் இது வரைக்கும் 56,586 பேரை இன்றைக்கு மிக சிறப்பாக அவர்களை கையாண்டு உயிர் காக்கக்கூடிய சிகிச்சையை நம்ம வழங்கியிருக்கின்றோம். ஸோ இந்த பகுதியில் இது பல நம்ம சென்னை, மகாபலிபுரம், அதே போல் பெங்களூர் ஹைவேலெல்லாம் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த சவுத் சைடு எங்கள் மதுரையிலேருந்து சென்னை போகக்கூடிய இந்த வழியில் கொடும்பாலூர் என்ற இடத்துல 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த இசிசி சென்டர் துவங்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு இன்று முதல் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. இதில் 24 மணி நேரம் பொங்கல், தீபாவளி, பண்டிகை எந்த நிகழ்வாக இருந்தாலும், மழையாக இருந்தாலும், வெயிலாக இருந்தாலும் 4 மருத்துவர், 10 செவிலியர், பயிற்சி பெற்ற எமர்ஜென்சி அந்த பயிற்சி பெற்ற அவசர சிகிச்சைக்கு பயிற்சி பெற்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் இங்கே இருந்து உயிர் காக்கும் சிகிச்சையை வழங்குவார்கள். இது பொதுமக்களுக்கு சாலையில் அதிவேகத்தில் பயணிக்கக்கூடிய எல்லோருடைய உயிர் காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேவையாக இருக்கும் என்பதை உங்களோடு தெரிவிக்கிறோம். நம்மளுக்கு நம்ம பிளான் பண்ணிக்கிறோம். இது 7வது சென்டர். இன்னும் விரைவில் வேலூரில் உள்ள மதனூர் அப்படின்ற இடத்துலையும், கிருஷ்ணகிரியில் சூளகிரியிலையும், சேலத்தில் மகுடஞ்சாவடியிலையும், மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்திலையும், திருவள்ளூரில் கும்மிடிப்பூண்டி, இந்த 5 இடங்களில் பணிகள் நடைபெற்றிருக்கு. விரைவில் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும். நடந்த ஒரு இடத்திலிருந்து விபத்து நடந்த இடத்திற்கும் மருத்துவமனைக்கும் செல்லக்கூடிய அந்த நேரத்தையும் தவிர்ப்பதற்காக ஆன் ரோட்ல ஒரு ஸ்டெபிலைசேஷன் கொண்டு வருது. தமிழ்நாட்டில் தான் முதல் முறையாக, நாட்டிலேயே பொதுவாக சுகாதாரத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே பல முன்னோடி திட்டங்களை, இது போன்ற திட்டங்களை செயல்படுத்துவது தமிழ்நாடு தான். நம்மை பார்த்து பொழுது கோவாவில் அது மாதிரி ட்ரை பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்ட கேள்வி. இந்தியாவிலேயே விபத்து நடந்தால் அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவங்களை மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போய் எமர்ஜென்சி வார்டில் ட்ரீட் பண்ணுறோம். இதுதான் நடைமுறை. கேஷுவாலிட்டின்னு சொல்லுவோம், எமர்ஜென்சின்னு சொல்லுவோம். ஆனால் இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் முன்னெடுக்காத ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் தான் அந்த விபத்து அந்த எமர்ஜென்சி வார்டை தாய் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொடுத்து, தமிழ்நாடு ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் இனிஷியேட்டிவ்னு ஒரு திட்டத்தை கொடுத்து, அது மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருந்தாலும் சரி, சர்ஜிக்கல் எமர்ஜென்சியாக இருந்தாலும் சரி, அதாவது விபத்தாக இருந்தாலும் சரி, பாய்சனாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரோக்காக இருந்தாலும் சரி, எம்ஐயாக இருந்தாலும் சரி, பேர்ன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பீடியாட்ரிக் பிரேம்னு சொல்லக்கூடிய பீடியாட்ரிக் குழந்தைங்களுடைய எமர்ஜென்சியாக இருந்தாலும் அதை ஒரு வகைப்படுத்தி, முறைப்படுத்தி தமிழ்நாடு முழுக்க 220 கோடி ரூபாய் மதிப்பில் தாய் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொடுத்து இன்றைக்கு 0 டிலே, அதாவது தாமதமில்லாத உயிர் காக்கக்கூடிய தாய் என்ற ஒரு சிறப்பு சிகிச்சை மையத்தை இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்யாத அந்த நிகழ்வை தமிழ்நாட்டில் தாய் திட்டத்தின் மூலமாக எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் ஒருங்கிணைச்சிருக்கின்றோம். அதோடு சேர்த்து இந்த மாதிரி இசி சென்டரை நம்ம ஒருங்கிணைக்கின்றப்ப ஏற்கனவே நமக்கு உலக சுகாதார நிறுவனம், மத்திய அரசு நம்மை பாராட்டி கொண்டிருக்கக்கூடிய விபத்துக்களை, வரும் காலத்தில் விபத்துக்களால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை பாதியாக குறைப்பதற்கான இலக்கை நோக்கி தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு பேஸ்மெண்ட் தான் இந்த திட்டங்கள். தேங்க்யூ.